எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த ஸ்நாக் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்நாக்கை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சாஸ் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, வீட்லேயே டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் செஞ்ச அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் டொமேட்டோ சாஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த சாஸ்ல இந்த ஸ்நாக்கை தொட்டு சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளவு சுவை. நான் சொல்றதை விட நம்ம செய்யறத பார்த்துட்டு நீங்க இதே மெத்தட்ல செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவங்க பாராட்டுவாங்க. அதுல தான் இந்த ரெசிபியோட ரிசல்ட்டே அடங்கி இருக்கு. ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸ்ல சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 பெரிய சைஸ்ல இருக்க உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு வச்சாதான் உருளைக்கிழங்கோட அந்த கலர் மாறாம இருக்கும். தோல் எல்லாத்தையும் நல்லா எடுத்துருங்க. அதாவது நம்ம எடுக்கிற உருளைக்கிழங்கு நல்லா கெட்டியா இருக்கணும். கடையில இருந்து வாங்கும் பொழுதே நல்ல ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு வாங்கி தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்லைசர்ல வச்சு ஸ்லைஸ் பண்ணி மெல்லிஸா கத்தியில இது போல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல சில பீலரும் வருது. நம்ம அதுல பீல் பண்ணும் பொழுதே இது போல நமக்கு நீளமா வந்துடும். அது போல நீங்க பீலர் வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட சீவி எடுத்துக்கலாம். இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தண்ணி இருக்க பவுல்ல சேர்த்துட்டு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா இந்த தண்ணி கிளியரா இருக்கும். ஸ்டார்ச் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ இந்த தண்ணியை பாருங்க எந்த அளவு கிளியரா இருக்கு. இது போல தண்ணி நமக்கு கிளியரா வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது 5 முறையாவும் இருக்கலாம், இல்ல 6 முறையாவும் இருக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்க அந்த மாவுச்சத்தை பொறுத்து. அதற்கு பிறகு இது போல ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடுங்க. துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. கையில நல்லா புழிஞ்சு கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா ஈரட்டும். வடிகட்டுறதுக்கு இது போல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிறது எல்லாம் அடியில வந்துடும். இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்ச பிறகு ஒரு அகலமான பவுல்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எந்த அளவு மெல்லிசா உங்களால கட் பண்ண முடியுமோ அந்த அளவு மெல்லிசா கட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி தான் கட் பண்றது. நம்மளோட நைஃப் ஷார்ப்பா இருந்ததுன்னா கடகடன்னு கட் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு 2 முட்டை சேர்த்திருக்கேன். நான் சேர்த்தது நாட்டுக்கோழி முட்டை. நீங்க 2 இல்ல 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உப்பு உங்களோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் அவசியம் சேர்க்கணும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க விருப்பப்படலைன்னா அதுக்கு பதிலாக பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க. ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும்பொழுது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதற்கு அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அவசியம் சேர்க்கணும், ஏன்னா நம்ம முட்டை சேர்த்து செய்யறோம் இல்லைங்களா, அதனால. காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப மிளகாய் காரமோ மிளகு காரமோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கலாம். அதே போலதான் கார்ன்ஃப்ளவர் இல்லை நீங்க பச்சரிசி மாவு சேர்க்கும் பொழுது நம்ம கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நீங்க இதுலயே இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிற மாதிரி இருந்தா கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு கலவை ரெடி ஆயிடுச்சு. இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போல ஃபிளாட்டா இருக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கடாயில நல்லா குழியா இருக்கும், அதனால ஃபிளாட்டா இருக்க பேன் இல்லை. நீங்க அதாவது நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம், அதனால எண்ணெய் கூடுதலா சேர்க்கும் பொழுது அது வழிஞ்சு விழாம இருக்கும். சில தோசைக்கல் பாத்தீங்கன்னா லைட்டா குழியா இருக்கும், அந்த தோசைக்கல் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல நான் ஒரு 150 ml அளவுள்ள எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். ஏன்னா இதை நம்ம முழுசா எண்ணெயில போட்டு பொரிக்க போறது கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் அப்படிங்கிறதுனால இந்த அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இது சூடேறின பிறகு மிதமான தீயில வச்சுட்டு
இது போல ஒரு கரண்டில எடுத்து நம்ம வச்சிடலாம். அதாவது அடியில ஓட்டை இருக்க கரண்டில எடுத்து வைங்க. அப்பதான் தண்ணி அதுல இருந்துச்சுன்னா அந்த பவுல்லயே இறங்கிடும். இதுல சேர்ந்துச்சுன்னா நடுவுல எல்லாம் இந்த எண்ணெயில எல்லாம் அப்படியே தனித்தனியா தெறிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இது போல எடுத்து வைக்கும் பொழுது வடை சைஸ்ல இது தனித்தனியா நமக்கு ஈஸியா கிடைக்கும். எக்ஸஸா நடுவுல நீளமா விழுந்து அது கருகிலாம் போகாது. அதை அவாய்ட் பண்றதுக்காக இது போல நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கிற பேன்ல எத்தனை வைக்க முடியுதோ, அதாவது நீங்க வைக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி 4, 3 இல்ல 5 எத்தனை வைக்க முடியுதோ அது போல வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சு அடிப்பக்கம் நல்லா நமக்கு கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகணும், மொறுமொறுப்பா மாறிடும். அதுக்கப்புறம் தான் நீங்க திருப்பி போடணும். உடனே திருப்பி போடக்கூடாது. இப்ப பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பாருங்க, நல்லா முறுமுறுப்பா இருக்கு அடிப்பக்கம். அந்த சமயத்துல திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போடும்பொழுது கூட இது போல ஒரு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல சிலர் தோசை கரண்டிலேயே கூட திருப்பி போடுவாங்க. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க கரண்டியை பயன்படுத்தி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டோம், மிதமான தீயிலேயே இருக்கட்டும். அதாவது ஒரு 5 இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. நல்லா மாத்தி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா மாறி வந்த பிறகு நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் பார்க்கறதுக்கே. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரத்திலேயே வெந்துடும். இது போல நல்லா வெந்து வந்த பிறகு எண்ணெயில இருந்து நம்ம எடுத்துடலாம். இதே போல நம்ம வச்சிருக்க எல்லா கலவையுமே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல முறுமுறுப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்நாக். இந்த ஸ்நாக்குக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நம்ம பிளேட்ல வைக்கும் பொழுதே தெரிந்து பாருங்க எந்த அளவு முறுமுறுப்பா இருக்குன்ட்டு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை வாசனை கொஞ்சம் கூட இதுல தெரியாதுங்க. அவ்வளவு ஈஸியான அதே சமயத்துல டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் இது. பார்க்கும்பொழுதே சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு எவ்வளவு சூப்பரா உருளைக்கிழங்குல ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடும்பொழுது உருளைக்கிழங்கு தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நல்லா முறுமுறுப்பா வேக வச்சிருங்க. அதே போல திக்கா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உள்ள மாவு வேகாம இருக்கும், அப்படியே அந்த சாஃப்டா இருக்கும். ஓரளவு தின்னா இது போல நீங்க செஞ்சாதான் நல்லா 2 பக்கமும் வெந்து வரும்பொழுது முறுமுறுப்பான ஒரு இதுல நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபியை இதே அளவுகள்ல பக்குவம் மாறாம செய்யுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இது போல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சுவையா சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா வாழுங்க. சுவையாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.